இதில் பாருங்க சூசைட் கிட் மேலுன்னு இருக்குது. ஆம்பளைக்கான சூசைட் கிட். இங்கே வந்து பொம்பளைக்கான சூசைட் கிட். இதான் மிசைல்கள் இருக்குது. கண்ணுல தான் இருக்கும். செட்டப் வெல்கம் டு கேட்னர். இன்னைக்கு என்ன வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா திருவோணமலைக்கு தான் வந்துருக்கேன். இங்கே வந்து விடுதலை யுத்தத்தில் பயன்படுத்தின ஆயுதங்கள் வந்து இங்கே கண்காட்சிக்கு ஆமியால் வச்சுருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இதில் அந்த மான் நிற்கிது. யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். இந்த அதான் என்ட்ரன்ஸ். அங்கே வந்து இது முதலாவது ஒரு பகுதி, இது அங்கே இருக்கிறது இன்னொரு பகுதி. இப்போ முதலாவது பகுதிக்கு உங்களுக்கு போய் காட்டிக்கொள்கிறேன். இதில் வேறுங்க கொஞ்சம் இந்த சைட்லேயும் ஒரு கன் இருக்குது, அதேமாதிரி அந்த சைட்லேயும் ஒரு கன் ஒன்று இருக்குது. இதுதான இந்த முதலாவது என்ட்ரன்ஸ். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போட்டிருக்கு பாருங்க, விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட போர் ஷாட் 12 ரக துப்பாக்கி. ஒரு கன் ஒன்று இருக்கு பாருங்க, ஷார்ட் கன்னு. இதில் வேறுங்க AK-47 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த AK-47. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் T-56 நவீனமயமாக்கப்பட்ட துப்பாக்கியாம். இதில் வேறுங்க அமெரிக்கா ஐக்கிய குடியரசினால் 1956ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்த வெடி வைக்கக்கூடிய 600 மீட்டர் ஆமாம். பாருங்க, இதில் ஸ்டாண்ட் போட்டு அடிக்கிறது T-56 ரக சிறிய இயந்திர துப்பாக்கி. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் போட்டு அடிக்கிறாங்க. ரஷ்யாவினால் 1958ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதாம். இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 30 குண்டு போகுமா ஒரு நிமிஷத்துக்கு. பாருங்க, கன்னோட சைஸ்கள் பாருங்க. இதுகள் வந்து ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா அந்த நாடுகள் கொடுத்தது தான். இந்த பெரிய கன்னுகள் பாருங்க.
இன்னொரு கன் ஒன்று இருக்குது பாருங்க, பல்நோக்கு இயந்திர துப்பாக்கி. இது சீனாண்ட. ஃபிட் பண்ணி அடிக்கிறது. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதேம் பாருங்க, இது வந்தெல்லாம் நிலத்தில் ஃபிட் பண்ணி போட்டு சுடுறது. பாருங்க, இது சீனாவால் அறிமுகப்படுத்தப்பட்டதான். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெர்மனியால் 350 மீட்டர் செயல்படக்கூடியதான். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 40 மில்லிமீட்டர் பல்முனை கைக்குண்டு உதல் சக்கரம் விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்டதான். இதில் வரங்க சூசைட் கிட் மேலே இருக்குது, ஆம்பளைக்கான சூசைட் கிட். இந்த வந்து பொம்பளைக்கான சூசைட் கிட். இதான் மிசைல்கள் இருக்குது. கைக்குண்டெல்லாம் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல், கன்னிவடி, மைன்ஸ். இதான் வந்து ஆயுத பொட்டி. மற்றது வந்து ஹெல்மெட், போர்க்காலங்களுக்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட். மைன்ஸு, அந்த காலத்தில் வந்து தங்களோட தகவல்களை பரிமாறுறதுக்காண்டி இதான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, 40 மில்லிமீட்டர் பல்முனை கைக்குண்டு உதல் சக்கரம் விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்டது. இப்படி இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்டதான். இதையும் பாருங்க, இது ரஷ்யாவால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சைஸை பாருங்க. அப்படி இஞ்சாலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து அந்த கை கொண்டு இந்த மிசைல்கள் இருக்கு தானே, அதுகள் தான். இதில் பாருங்க, இது வந்து இந்த ஸ்டாண்டை பூட்டிட்டு வந்து இந்த இதுக்கால வந்து மிசைலை போடினோம், அது அப்படியே போகும் மேலே. இந்த இதுகளெல்லாம் அதுகள்லாம் இதெல்லாமே வந்து விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள்லாம். இது சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து விடுதலை புலிகளும் இதுகளும் விடுதலை புலிகளிடம் வந்து மீட்கப்பட்டதான். ஆனால் இதில் வந்து சிலது வந்து வெளிநாட்டால் இராணுவத்துக்கு கொடுத்தது, இதெல்லாம் வந்து விடுதலை புலிகளிடம் வந்து மீட்கப்பட்ட துவாக்குகள் தான். இந்த கண்ணெல்லாமே எங்களுடைய ஆக்கண்டான். புலிகளிடம் வந்து 12 போர் ரிப்பீட்டர் மீட்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்ட 7.62 மீட்டர் டிராகன் ஸ்னைப்பர் துப்பாக்கி.
கன்று அந்த சைஸுகளையும் மாடல்களையும். இது வந்து 37 மில்லிமீட்டர் எரிவாயு துப்பாக்கியா. இதில் பாருங்கள், இதுக்கு முன்னுக்கு வந்து கத்தி மாதிரி இருக்குது. இதில் ஒரு கத்தி ஒன்று இருக்குது, துப்பாக்கி முன்னுக்கு போட்டுறதா. இது வந்து 122 mm பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்து. இதில் வந்து பாருங்க, குதிரை புலிகளிடம் மீட்கப்பட்ட 30 மில்லிமீட்டர் பட்டால் துப்பாக்கியா. அப்படி இந்தியாலேயும் இருக்குது. இதுக்கு என்ன பேருண்டா 20 மில்லிமீட்டர் பெரல் 4 பெடல் துப்பாக்கியா. இங்கே இதில் பாருங்க, புலிகளிடமிருந்து 25 மில்லிமீட்டர் நேவி கன் ஆயுதமா. ஆமாம், என்ன சாய்ஸ்ன்னு பாருங்க. அப்படி அங்காள பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் இருக்குது. இது படங்கள் ஒற்றை குளர். இதில் வாங்க, இதில் நேவி கன் இருக்குது. இது கனரக பீரங்கி துப்பாக்கியா. வேறுங்க, இது வந்து 3 சக்கரம் பூட்டப்பட்ட கேஸ் ஆயுதம். இது வந்து பாகிஸ்தானால் 8400 மீட்டர் நிலவும் வந்தது. வந்து 12 பீப்பாய் கொண்டு போடுறா. வந்து நான் உங்களுக்கு இந்த செக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். அங்காள செக்ஷனை போய் காட்டுவாங்க. இதுக்கு அடுத்த பக்கம் இருக்குது, அதை போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இருக்கு பாருங்க, இதால் ஏறி போகலாமா, போய் பார்ப்போம். இங்கே உள்ளுக்கு எப்படி செட்டப் போகலான்னு பாருங்க. இங்கே இதெல்லாம் குண்டு போடுறாங்க, அது இருக்குது. இதில் பாருங்க, இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட, ரஷ்யாவிலேருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட 1960. இந்த பெருசு
இங்கே வந்தாலும் இதை விட்டால் வருது அவங்களுக்கு எவ்வளோ ஒன்று செல்ஃபி வாங்க சீமன் நாங்கள் கட்டி இருக்கிறோம். ஆயிரத்தி 1948 யுகோஸ்லோவியா நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு 1964 ஆண்டில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. இங்கே இருக்குதா? இதில் ஒரு டேங்கர் ஒன்று இருக்குன்னு பாருங்க. ஒன்று 2 4 மொத்தமாக 8 சில்லு இதுக்குள்ளே எங்கே வரலாம். செட்டப் சின்ன கவச வாகனம் ஒன்று இருக்காங்க. இங்கேயும் பாருங்க, இது பெருசு செயின் பிளாக். ஒரு டேங்க் ஒன்று இருப்பாருங்க. இது 6 சில்லு. இது பின்பக்க கதவு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் தானே அது ஏறி போகிறது. அந்த கவசமான நல்ல சீட் இல்லாமல் இருக்குது. இது வந்து டிரைவருண்ட. இதில் சூச்செல்லாம் இருக்குங்க. ஸ்டேரிங் என்னங்க இதை வந்து நாங்கள் இப்போ வீடியோவில் காட்டுறாலும் உங்களுக்கு அந்த உண்மையாகவே எப்படி இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே வந்து பாருங்க, ஒரு ஆளுக்கு வந்து நுழைவு கட்டணம் வந்து 100 ரூபா தான். நாங்கள் 2 பேர் வந்தாங்க, அதனால 200 ரூபா. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. சைஸ் இருக்கு பாருங்க. 1939ஆம் ஆண்டு ரஷ்யாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டு 1971 தான் இலங்கைக்கு கொண்டு வருது. 15,650 மீட்டர். குறைந்த தூரம் 1000 மீட்டர் ஆகும். இதில் ஒரு செயின் பிளாக் ஒன்று இருக்கு பாருங்க, கவச வாகனம். பழைய மாடல் கார் ஒன்று இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நீங்கள் உண்மையான அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போரில் பயன்படுத்தப்பட்ட துவக்கல், டேங்கர்கள், அந்த விஷயங்களும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல பிளேஸுக்கு போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அடுத்த பிளேஸ் சந்திப்போம். பாய்.